ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து திவ்ய தேச பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம 13வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய ஒப்பிலியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பிலியப்பன் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது திருநாகேஸ்வரம், உப்பிலியப்பன் கோவில் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலங்கள். இதுல இந்த திவ்ய தேசம் ஒரு அற்புதமான திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசங்களிலேயே விண்ணகர் கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 திவ்ய தேசங்கள் இருக்கு. அது என்ன? விண்ணகர் அப்படின்னா வைகுந்தம். வைகுந்தத்திற்கு இணையான திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக இந்த திவ்ய தேசம் விளங்குகிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப சொல்றேன். திரு விண்ணகர் என அழைக்கப்படக்கூடியது ஒப்பிலி அப்பன் கோவில். நந்திபுர விண்ணகர் என்று அழைக்கக்கூடியது நாதன் கோயில். காழி ஸ்ரீராம விண்ணகர் என அழைக்கப்படக்கூடியது சீர்காழியில் இருக்கிற திருவிக்கிரம பெருமாள் கோவில். அரிமேய விண்ணகரம் என அழைக்கப்படக்கூடியது திருநாங்கூர்ல இருக்கக்கூடிய குடமாடு கூத்தன் கோயில். வைகுண்ட விண்ணகரம் என அழைக்கப்படக்கூடியது திருநாங்கூரிலேயே இருக்கக்கூடிய வைகுண்டநாதர் கோயில். பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்படக்கூடியது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பரமபதநாதன் கோவில். இந்த ஆலயத்தை பத்தி சொல்ற போது திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? இவர் அவருக்கு சகோதரனாக விளங்குகிறாராம். அதனால அங்க போக முடியல அப்படிங்கிறவங்க இங்க வந்து இந்த பெருமாளை வணங்கினாலே திருப்பதி சென்று வெங்கடேச பெருமானை வணங்கின பலன் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும். இந்த ஆலயத்துல ஒப்பற்ற பெருமாளாக பெருமாள் விளங்குகிறார். அதனால இவருக்கு ஒப்பிலியப்பன் அப்படின்னும், இந்த வரலாறு வந்ததனால் உப்பிலியப்பன் அப்படிங்கிற வரலாறும் சுவாரஸ்யமாக இந்த கோவிலுக்கு சொல்லப்படுகிறது. அது என்ன வரலாறு? மார்க்கண்டேய மகரிஷிக்கு இறைவியே தாயாரே வந்து ஒரு மகளாக அவதாரம் செய்து வளர்ந்து வருகின்றார். இறைவன் அவரை மணந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டு நாராயணர் போய் பெண் கேட்கிறார் மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட. எப்படி? ஒரு நல்ல இளைஞனாக போய் கேட்டா கொடுத்துடலாம். அப்பா நல்ல அழகா இருக்கிறார், இளைஞனா இருக்கிறார், என் பெண்ணை வச்சு காப்பாத்துவார் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா இவர் போறதே வயோதிகனாக போகின்றார். இவரால நடக்கவும் முடியல, நிற்கவும் முடியல, பேசவும் முடியல, பார்க்கவும் முடியல. எப்படி என் பெண்ணை வச்சு காப்பாத்துவார்? ஆனா ஒரு தவ முனிவர் வந்து பெண் கேட்கிற போது இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா அவர் இங்க கோவிச்சிருவாரோ, அந்த பெண்ணுக்கு ஏதாவது சாபம் வந்துருமோங்கிற பயத்திலேயே மார்க்கண்டேய மகரிஷி அப்படியே நிதானமா தட்டி கழிக்கிறார். இல்ல சுவாமி, என் பெண் வந்து ரொம்ப சின்ன பெண்ணு, பரவாயில்ல, நான் குழந்தை மாதிரியே நான் பார்த்துக்கிறேன், குழந்தையா இருந்தா என்ன, நான் தான் இருக்கேனே, நான் பார்த்துக்கிறேனே அப்படிங்கிறார். அதுக்கு நான் சொல்லல சுவாமி, அப்படி சொல்லல சுவாமி, அது வந்து என்ன அப்படி இப்படி வந்து போய் நீ இழுத்துக்கிட்டே இருக்கிற, என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு மார்க்கண்டேயர் அப்படியே தயங்கி தயங்கி சொல்றார், சுவாமி, அது வந்து என் பொண்ணுக்கு அவ்வளவு விவரம் எல்லாம் பத்தாது, இன்னும் என் குழந்தைக்கு தெரியாது, பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் சொல்லி தர்றேன், இப்ப என்ன கெட்டு போச்சு, உன் பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறார். இல்ல சுவாமி, சுருக்கமா சொல்லணும்னா அவளுக்கு ஒரு உப்பு கூட போட்டு சமைக்க தெரியாது சாமி, அப்படி ஒரு பச்சை குழந்தையா இருக்கிறா, விவரமே இல்லாத பொண்ணா இருக்கிறா அப்படிங்கிறார். யாரு? தாயார் அவ்வளோ அழகா வளர்றார். ஆனா அவர் பேச்சுக்கு சொல்ற போது சொல்றார். கிராமங்கள்ல சொல்லுவாங்கல்ல, என் பொண்ணு உப்பு கூட போட்டு சமைக்க தெரியாதுங்க, அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க அப்படின்பாங்கல்ல, அதை இங்கிருந்து தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப இவர் தான் சொல்றார், என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, உப்பு கூட போட்டு சமைக்க தெரியாது. அப்போ பெருமாள் சொல்றாராமா, உப்பு போடலன்னா என்னப்பா, அவ வைக்கிற எல்லா அமுதும் எனக்கு பிரியமானதே, அவ எப்படி கொடுத்தாலும் நான் அப்படியே சாப்பிட்டுக்குவேன், நான் உப்பே படாம சாப்பிடுவேன், நீ ஒன்றும் கவலையே படாத, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு வாதாடி போராடி தாயார மணந்து கொள்ளுகிறாராம் பெருமாள். யோசிச்சு பாருங்க, தாயார் மேல அவ்வளோ பிரியம், அவ்வளோ காதல், அவ்வளவு அன்பு. ஒப்பற்ற அந்த பெருமாளை தாயார் மனம் செய்து கொள்ளுகின்றார். இறைவன் அங்கு ரொம்ப அழகா மார்க்கண்டேயருக்கு தான் யார் அப்படின்னு காட்சி தருகின்றார். அந்த திருக்கோலத்துல அற்புதமா தாயார் வணங்க மார்க்கண்டேயர் பக்கத்துல இருக்க பெருமாள் நின்ற திருக்கோலத்துல காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான திவ்ய தேசம். ஒப்பற்ற பெருமாள் இந்த தாயாருக்காக உப்பில்லாம சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிட்டாராம். அதனால உப்பிலியப்பனாக இன்றைக்கும் அவர் அழைக்கப்படுகின்றார். இன்னைக்கும் இந்த கோவில் பிரசாதத்துல உப்பு சேர்க்கிறதே கிடையாது.
பெருமாள் அன்றைக்கு சொன்ன சத்திய வாக்க இன்னைக்கும் கடைப்பிடிச்சு உப்பில்லா நைவேத்தியத்தை பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். இந்த சன்னதியை பார்க்கிற போதே அவ்வளவு அழகா இருக்குங்க. தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி, ஒரு பக்கம் வணங்கிய நிலையில தாயார், ஆட்கொண்ட கோலத்துல பெருமாள். எவ்வளவு அழகான திருக்கோலம் தெரியுமா? பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆனந்தமான பெருமாளாக இங்கே உப்பிலியப்பன் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த திவ்ய தேசத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மிக முக்கியமான ஒன்று, ராமனையும் கண்ணனையும் ஒரு சேர வழிபட்ட பலன் இங்க வந்து வணங்கினா கிடைக்கும் அப்படின்னு அருளாளர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரே தாயார், அந்த தாயார் தனி சன்னதியிலையும் கிடையாது, தன்னோடே சேர்த்து காட்சி தருகிற காரணத்தினால ராமனை வழிபட்ட பலன் இந்த பெருமாளை வழிபட்டாலே கிடைக்கும். அதனால இங்க ரொம்ப அழகா ராமரின் அருளையும் நம்மால் பெற முடியும். அதே போல கண்ணன் நமக்கு உரைத்த அந்த வாசகத்தின் மிக முக்கியமான வார்த்தையை பெருமாள் தன்னுடைய கையிலே எழுதி காட்டியவராக இங்கே காட்சி தருகின்றார். இங்க பெருமாளை பார்க்கிற போது அவர் கையில ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு தெரியும். பல 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 பலன்னு கண்ணுல இருக்கும். என்ன எழுதி இருக்கிறாரு அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா கீதையில உபதேசம் செய்கின்றார். 18 அத்தியாயங்கள். அதுல அவர் சொல்றாரு, மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன? மாம் ஏகம் சரணம் பிரஜ, யார் ஒருவர் நானே கதி என்று என்னை மட்டுமே சரணம் அடைகின்றானோ அவனை நான் உடனடியாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அத இந்த கோவில்ல இருக்கிற பெருமாள் தன்னுடைய கையில எழுதி காட்டுகிறாராம். என்னை வழிபட வருகின்ற பக்தனே நன்றாக பார்த்துக்கொள், என்னை நீ சரணாகதியாக அடைந்து விட்டால் உன்னை காப்பாற்றுவது என் வேலை, அந்த கவலையை நீ விட்டுடு, நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு, ஆனால் என்னை நீ முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக பெருமாள் அதை தன்னுடைய கையிலே எழுதி காட்டிய வண்ணத்துல இங்க காட்சி தருகின்றார். என்ன அழகான ஒரு காட்சி. அப்போ கிருஷ்ணனுடைய அருளும் நமக்கு இங்கு கிடைக்கிறது. பெருமாளுடைய அருள், ராமருடைய அருள், கிருஷ்ணருடைய அருள், தாயாருடைய அருள் எல்லாம் மொத்தமா, இன்னும் மார்க்கண்டேய மகரிஷியை நம்ம மறந்துடக்கூடாது, அவரையும் சேர்த்து அற்புதமான ஒரு திருக்காட்சியை நமக்கு தருகின்ற ஒரு அழகான திவ்ய தேசமாக உப்பிலியப்பனாக இந்த உப்பிலியப்பன் காட்சி தருகின்றார். இங்க பெருமாள் இத்தனை அப்பனா இல்ல, 5 அப்பனான கோலத்திலே ஆழ்வாருக்கு காட்சி தந்தாராம். அதை என்ன அழகா ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல பாடுறார் பாருங்க. என்னப்பன் எனக்கு ஆய் இகுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் அன் அப்பனுமாய், மின்ன பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன், தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. நம்மாழ்வார் திருவாய்மொழியில இத்தனை அப்பனையும் நமக்கு சொல்கிறார். 5 அப்பனாக பெருமாள் காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான கோலம். இங்க வந்து வழிபாடு செய்வோர்க்கு திருமண நலன், நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு கடந்து ஒரு நல்ல மன வாழ்க்கைங்கிறது கிடைக்கும். ஏன்னா பெருமாள் இங்கு தேடி வந்து தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்ல, தாயார் அவர் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கேட்கிற போது அவர் சொல்றாரு, என் குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி இறைவனை இங்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை ஆத்மாக்களையும் இறைவன் தன் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான் அவர் கையில எழுதியே காட்டுகிறார், என்னை சரணடைந்தவர்களை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன், அவர்களை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாசகத்தோடு நமக்கு எழுத்து சாட்சி பிரதானமாகவே காட்சி தருகின்ற ஒரு அழகான பெருமாள் இந்த திவ்ய தேசத்துல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பெருமாள். நான் பலமுறை பார்த்து வியந்து வணங்கி அருள் பெற்ற ஒரு அழகான திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இந்த பெருமாளை பார்த்த காட்சி இன்னும் அப்படியே என் கண்ணுக்குள்ள இருக்குமா அப்படிங்கிறவங்க எல்லாம் எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் பார்க்கலைங்கிறவங்க ஒரு முறையாவது போய் இந்த பெருமாளை பாருங்க. அவ்வளவு அழகான பெருமாள் இந்த உப்பிலியப்பன் என்று சொல்லக்கூடிய ஒப்பில்லா அப்பன். இந்த திவ்ய தேசத்தை பற்றி இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு அழகான திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.